சொல்றேன் ஸ்பெஷல்னு தான் சொல்லணும் என்ன சார் ஆமாம் சார் இன்னைக்கு சந்தோஷத்துல கதை காணும் சேசனா பாத்தீங்கன்னு சொன்னா என்ன ஸ்பெஷல்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா நானும் நினைச்சு பார்க்கல இவ்வளவு சீக்கிரத்துல இது வந்து நான் நடக்குமன்ற மாதிரி இந்த விஷயம் வந்து இவ்வளவு சீக்கிரத்துல நடக்கும்னு சொல்லி நான் வந்து எதிர்பார்க்கல பாத்தீங்கன்னு சொன்னா என்ன விஷயம்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா ஸ்பேசன் உங்களோட என்ற வந்து என்னன்னு சொல்றது எங்களோட வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கே தெரிய வரும் எல்லாராலையும் இதை கட்டலாம்ன்ற மாதிரி ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த வீடு வந்து முற்றுமே வந்து ஒரு வித்தியாசமா தான் இருக்கு நீங்க என்னத்துக்கு இருக்கிறீங்க நீங்க சொல்லுங்க சர்ப்ரைஸா இருக்கு என்னன்னு சொல்லுவோம் சார் சொல்லுவோம் என்ன இல்லை அது கட்டி முடிய பார்க்கட்டுமா சரி ஓகே சேசன் சொல்ற மாதிரி கட்டி முடிய பார்க்கட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னா என்னன்னு சொல்றது உங்களோட என்னன்னு சொல்றது இந்த வீடியோக்கள் பார்க்குற சப்ஸ்கிரைபரும் சரி வியூவர்ஸுக்கும் சரி இதெல்லாம் பிடிக்குமோன்னு சொல்லி எங்களுக்கு ஒரு நம்பிக்கை என்ன சேசன் இந்த நம்பிக்கையெல்லாம் வந்து நாங்கள் வந்து இந்த வீடையும் கட்ட தொடங்கிருக்கோம் நல்ல சகுனம்னு நினைக்கிறேன் மழை பெய்யுறது என்னென்ன சேசனாக்கள் கஷ்டப்படாமல் கிடாங்கன்னு மழை பெஞ்சிருக்கு சேசன் என்னன்னு சொன்னா இந்த நிலம் அப்போது பாருங்க நாங்கள் வீட்டு வேலை செஞ்சு கொண்டிருக்க மழை வந்துட்டு நல்ல மழை செம்ம மழை அடிச்சு விட்டு அவங்களோட நேரத்தை வந்து செலவழித்து தான் வந்து எங்களுக்கு பார்க்குறாங்க அது வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறபடியாக தான் பார்க்குறாங்க நாங்கள் வந்து அதுக்காக நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இன்னுமே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக மற்ற வந்து வெல்கம் டு எஸ்எஸ் பிளாக் இன்றைக்கு எங்களோட சேனலில் என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு வந்து இன்றைய நாள் வந்து கொஞ்சம் எங்களுக்கு வந்து என்னன்னு சொல்கிறேன் ஸ்பெஷல்னு தான் சொல்லணும் என்ன சார் ஆமாம் சார் இன்னைக்கு சந்தோஷத்தில் கதை காணும் சேசனா பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன ஸ்பெஷல்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நானும் நினச்சி பார்க்கல இவ்வளவு சீக்கிரத்தில் இது வந்து நான் நடக்குமன்ற மாதிரி இந்த விஷயம் வந்து இவ்வளவு சீக்கிரத்தில் நடக்கும்னு சொல்லி நான் வந்து எதிர்பார்க்கல பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்பேசன் உங்களோட ஓகே என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னால் நாங்க வந்து வீடு கட்ட போறோம் என்ன சேசன் பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாருக்குமே வந்து வீடு கட்டுறன்ற வந்து ஒரு கனவா இருக்குது எங்களுக்குமே உங்களுக்கு தெரியும் அந்த வகையில முதல் வீடியோக்கள்ல நான் வந்து சொல்லியிருப்பேன் என்னன்னு சொன்னா வீடு எனக்கு ஒரு வீடு கட்டி ஒரு சொந்த வாகனம் ஒரு சொந்த தொழில் ஒண்டி இருக்கிறதுல வந்து எனக்கு அதுதான் எங்களோட கனவு அப்படின்ட்டு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கனவு அந்த வீடு கட்டுறன்ற வந்து என்னன்னு சொல்றது எங்களோட வீடியோ பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கே தெரிய வரும் எல்லாராலையும் இதை கட்டலாம்ன்ற மாதிரி ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீடு வந்து முற்றுமே வந்து ஒரு வித்தியாசமாக தான் இருக்கு நீங்கள் என்னத்துக்கு இருக்கிறீங்க நீங்கள் சொல்லுங்கள் சந்தோஷத்தில் வாயடைச்சு போயிருக்கிறவங்களுக்கு ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீடு வந்து முற்றுமே வந்து வித்தியாசமாக வந்து நாங்கள் வந்து கட்ட போகிறோம் உங்களுக்கே அது ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும் என்னென்னு சொல்லுவோம் சேசன் சொல்லுவோம் என்ன இல்லை அது கட்டி முடிய பார்க்கட்டுமா சரி ஓகே சேசன் சொல்கிற மாதிரி கட்டி முடிய பார்க்கட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேலையில் வந்து நடந்து கொண்டிருக்கு வேலையில் போய் பார்க்க உங்களுக்கு நாங்கள் வந்து மிச்சத்தை சொல்கிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வந்து நாங்கள் கட்டி முடித்தோட இந்த வீடை நிறைய பேர் வந்து இங்கே பாருங்கள் இடைக்கலால் வேலை ஆட்கள் போய் வந்து கொண்டிருக்குறாங்க ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீடு கட்டி முடித்தோடனே வந்து நீங்கள் எந்த பெரிய வீட்டில் இருந்தாலும் சரி இல்லாட்டி நீங்கள் என்னென்னு சொல்கிறது நீங்கள் பெரிய ஒரு கோடீஸ்வரராக இருந்தாலும் சரி இந்த ஓகே பெரியோர் கோடீஸ்வரராக இருந்து பெரியோர் மண்டபத்தில் இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் வந்து இந்த வீடை பார்த்துட்டு நீங்கள் கட்டாயம் ஆசைப்படுவீங்க நாங்களும் இப்படி ஒரு வீட்டில் இருக்கணும்னு சொல்லி அப்படி ஒரு வீடு தான் நாங்கள் வந்து கட்டுறோம் முற்றிலுமே வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசம் அதோட வந்து சிம்பிள் செலவு வந்து குறைவு என்ன சேசன் சரியான செலவு வந்து குறைவு ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னது அதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுங்கள் சேசன் என்னது அதுக்கப்புறம் கதைங்க நீங்கள் கொஞ்சம் கதைங்க நீங்கள் பேசாமே நிற்கிறீங்க உங்களுக்கு இந்த கதை வந்து நேரத்துக்கு வந்து நடக்குதுன்றது ஒரு சந்தோஷம் இல்லையா சந்தோஷம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்களே இதை வந்து எதிர்பார்க்கல இப்படி ஒரு செய்வோம்ண்டு நாங்கள் சத்தியமாக நாங்கள் வந்து எதிர்பார்க்கல இப்படி ஒரு வீடு கட்டுவோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து முற்றிலும் என்னன்னு சொல்கிறேன் எல்லாரையும் விட வித்தியாசப்பட்டிருக்கோம் என்ன கூடுதலாக என்னன்னு சொல்கிறது எல்லாருமே இதில் இருந்தால் அப்படியே இறந்து கொண்டு போவாங்க ஆனால் எங்களுக்கு வந்து இது வந்து அவ்வளோ ஒரு பிடிச்சிருக்கின்றபடியாக நாங்கள் வந்து இந்த வீடை வந்து நானும் சுபேசனம் மட்டும்தான் முழுக்க நானும் சுபேசனம் மட்டும்தான் இங்கே யோசிச்சு அதோட வந்து முதல் சொல்லியிருப்போம் என்ன நாங்கள் எங்களுக்கான ஒரு பிளான் ஒன்று இருக்குது கட்டாயம் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ போடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த பிளான் வந்து நாங்கள் இன்றைக்கு தான் வந்து செய்ய ஆரம்பிச்சிருக்கோம் அந்த வீடை கட்டி அந்த வீட்டில் இருந்து செய்கிற செய்கையெல்லாம் உங்களுக்கு வந்து வித்தியாசமாக வந்து
என்னன்னு சொல்றது அவ்வளோ ஒரு பார்க்கறதுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குமென்று நம்புகிறேன். அந்த உங்களோட என்னன்னு சொல்றது உங்களோட என்னன்னு சொல்கிறேன் இந்த வீடியோக்கள் பார்க்குற சப்ஸ்கிரைபரும் சரி வியூவர்ஸுக்கும் சரி இதெல்லாம் பிடிக்குமோன்னு சொல்லி எங்களுக்கு ஒரு நம்பிக்கை. என்ன செய்ய சார் இந்த நம்பிக்கையெல்லாம் வந்து நாங்கள் வந்து இந்த வீடையும் கட்ட தொடங்கியிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் வீடு கட்டவே அதான் வந்து அப்பா மாமா தான் வந்து எல்லாமே செய்கிறாங்க. ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை வந்து கட்டுறது பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்பா மாமா தான் வந்து செய்கிறாங்க. அதோட வந்து சுபேஷன் மற்ற நான் அம்மா எல்லாருமா தான் சேர்ந்து செய்ய போகிறோம். இது வந்து எந்த காணி எனக்குண்டு தந்த காணி. ஒரே ஏக்கர் காணியை வந்து அவன் அம்மாக்கள் வந்து 4 பிரிச்சுட்டுனா அங்கால நாங்கள் இருக்கிறது அம்மாக்களோட வீடு. இது எங்களுக்கு வந்து தந்த 4 ஏக்கர் காணி. அதுக்குள்ளேயும் அவங்க வந்து என்னன்னு சொல்கிறது தோட்டங்கள் எல்லாம் வச்சுருக்காங்க. சும்மா தான் இருக்கிற காணி வந்து இருக்கிற கெக்கரி இருந்தது. இப்போ கெக்கரி எல்லாம் பிடிங்கிட்டாங்க. இப்போ வீடு கட்டுறதுக்கு மட்டும் ஒரு இடத்தை விட்டுட்டு மிச்சம் இப்படியே தடியை வச்சபடியே வந்து பைட்டங்கொடி வந்து நடப்பணும். அதுவும் ஒரு வழியாக இருக்குமே. நான் வீடை கட்டி எங்களோட வீடை வந்து நடுவுக்குள்ளே சுற்றி வேற தோட்டமாக இருக்க வந்து இன்னும் ஒரு அழகாக இருக்குது. இது மட்டும் இல்லை, இந்த வீடு கட்டுறது மட்டும் இல்லை, இதையும் விட ஸ்பெஷலாக வந்து எங்களை வீடை கட்டி முடிய எங்களை காணியை வந்து அவ்வளோ ஒரு என்னென்னு சொல்கிறோம் அப்படி ஒரு அலங்காரம் எல்லாம் செய்ய போகிறோம். இந்த வீடை வந்து எங்களோட குறிப்பின்படி இப்படியும் ஒரு கொஞ்ச நாளுக்குள்ளே கட்டி முடிக்கணும்ன்ற ஒரு எய்ம் தான் இருக்குது. ஒரு ஸ்பெஷலான டேயில் வந்து குடிபுதலும் வந்து நாங்கள் செய்யணுன்ற ஒரு ஆசையில் இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் எங்களோட வீட்டு வேலையில். வாங்க. ஓ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் தான் வந்து எங்களுடைய வீடு வரப்போகுது. பார்த்தீங்களா? பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து நிலையம். நாங்கள் வந்து முதல் பார்த்தோம் இப்போ ஒரு 5 வருஷத்துக்கு முதல் நிலையம் பார்த்தோம் நாங்கள் வீடு கட்டுறதுக்கு. அப்போ கட்டையெல்லாம் போனபடினால வந்து அப்படியே இருந்தது. நிலையம் பார்த்தபடியே இருக்குது அந்த இடங்களில். இந்த இடத்துலாம் வந்து நாங்கள் வந்து வீடு கட்ட போகிறோம். பார்க்கலாம். வீடு கட்டுறன்றீங்களே வெறும் தடிகளை மட்டும் நீங்கள் போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்ட்டு உங்களுக்கு சொன்னாங்க. குறைஞ்ச செலவில் வந்து ஒரு அழகான ஒரு என்னன்னு சொல்கிறது கனவில்லம் என்று சொல்லலாம். கனவில்லத்தை எப்படி கட்டி முடிக்க போறோம்னு சொல்லி நீங்க பார்க்கலாம். சரியா? பார்த்தீங்கன்னா எங்களை வந்து அப்பா மாமா தான் வேலையை நடத்தி கொண்டிருக்கணும். நீங்க என்னன்னு சொல்றது இதை வந்து நானும் சுபேசனும் அவ்வளோ ஒரு ஆசையா வந்து உண்மையா என்னன்னு சொல்றோம் அவ்வளோ ஒரு விருப்பத்துல வந்து நாங்கள் வந்து செஞ்சிருக்கிறோம். வாங்க எங்களுடைய விருப்பம் எங்களுடைய செலெக்ஷன் வந்து உங்களுக்கு கட்டாயம் பிடிக்கும்னு சொல்லி எனக்கு வந்து 100% நம்பிக்கை இருக்குது. பார்க்குறவங்களுக்கு வந்து இந்த செலெக்ஷன் எங்களோட செலெக்ஷன் வந்து கட்டாயம் பிடிக்கும். பிடிக்காத ஆக்களை இருக்க மாட்டீங்கன்னு சொல்லி நான் நம்புறேன். 100% நம்பிக்கை இருக்கு. ஓகே இவ்வளோ வேணுமா? இல்லையே இது அப்படியே விசாரிச்சு போட்டு அப்படியே வச்சுட்டு கிழங்க கிண்டுறாங்க. பெரிய வேலையில ஆஸ்மி என்ன செய்றீங்க? வீடு இல்லையா படுக்க? இல்லையா? வீட்டோட தான் கலாச்சாரம். நீங்க இருங்க 2 பேர் 3 பேரும் தனியாக இதுக்குள்ள இருக்கு. சரிதானே? உங்களை உண்டையோட கலைச்சி விட்டாச்சு. இந்த வளாக்கு போங்க. உங்களை நீங்க வீடு வாசல் கட்டி வீட்டுக்குள்ளே இருங்க. அதெல்லாம் முடிஞ்சு போகும். ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி வீட்டு வேலையெல்லாம் நடந்தோட பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய இந்த காணிக்குள்ளேயே எங்களுக்கு ஒரு பொக்கிஷம்னு சொன்னால் இந்த விளாமரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது எத்தனையோ வருஷமாக இருக்குது. காயன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவ்வளவு காயை கொண்டு சந்தையை கொடுக்கு. அப்படி எங்கே பாருங்க இங்கே எவ்வளவு பழம் கொட்டிக்கிட்டேன்னு சொல்லி இது இப்போ இங்கே இந்த கிடக்கு இப்போ கொடுக்கலாம். இங்கே நல்ல பழம் உடைச்சி காட்டுறேன் பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குது. உடைச்சா ஜூஸ் அடிக்கணும். ஜூஸ் கரைச்சி வச்சுருக்கு நாளைக்கு அடிப்போம். அங்கே பொறுக்கி வச்சுருக்கு. இங்கே எப்படி பழம் உண்டு ஏன்னா இதை நாங்கள் என்ன சொல்கிறது இப்படி பழம் பாருங்க எப்படி இருக்கண்டு எல்லாமே நல்ல பழம். அவ்வளோ காய் காய்ச்சி கொட்டும். இப்போ இவ்வளோ பொறுக்கி வச்சிருக்கீங்க பாருங்க இவ்வளோ கொட்டி கிடக்கு இன்றைக்கு மட்டும். இதெல்லாம் நல்ல பழம். ஆ வேலைப்பாடுல பாருங்க. வாசலிங்காலையில இப்படி இல்லை வரும். வாசலிங்காலை வேண்டாம் அகலம் தானே இப்படி வரும். இல்லை நீளம் தானே இப்படி வரும். அகலமே தானே கன்ஃபியூஸ் ஆகிட்டீங்களா? வாசல் இங்கே வருமானு சொன்னால் அகலத்துக்கு அகலம் குறைய அங்கே புரியல. இது ரெண்டும் அகலம் குறையும். எங்களோட வீடு மாதிரி தானே பேசும். உங்களோட வீடு மாதிரி வரும். 4 பக்கம் மூளை கை வரும்.
வேலைப்பாடு நடந்து கொண்டு இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் சமைக்கணும். சமைச்சு சாப்பாடு இந்த விளாமத்துக்குள்ளேயே கொண்டு வந்து சாப்பிடலாம் போல இருக்கு. ரின்ஸ் கரைச்சி வச்சிருக்கு. வேலையாக்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பேன் ரின்ஸு. ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் வெயில் கொண்டு வெயில் இடமான மழை வர போகிற மாதிரி இருக்கிறது. ரின்ஸ் கரைச்சி கொண்டு வந்து கொடுப்பேன். காலம் சாப்பாடு சீசன் 2 மணிக்கு தான் சாப்பிடுவோம். மழை பாருங்க வேலையே அவர் என்ன வெயிட்டு கறி இருக்குது. நான் தான் என்னங்க ஜூஸை குடிச்சிட்டு வேலையை செய்யுங்க. கதைச்சு களைச்சி போனா போய் ஜூஸ் குடிச்சு விட்டுருக்கா. இந்தாங்கம்மா அப்பா என்ன நாங்கள் சுயசன் இருந்து ரொட்டி சாப்பிட்டு வந்தது முடிய சாப்பாடு இப்பதான் பாருங்கள். எல்லாத்தையும் அப்படியே துப்புராக்கி இதான் இந்த காணி துப்புராக்கி இங்கால நெருப்பு வச்சிருக்குது. பிளான்ண்டா அப்படி ஒரு பெரிய பிளான். அதனால் வேலைகள் அறம்புறமாக நடந்து கொண்டிருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் கிடக்கிற கப் எல்லாத்தையும் வந்து அப்பா மாமான்னு தூக்கி போட்டு கொண்டிருக்குறாங்க பாருங்கள். பெரிய பெரிய கப்பு இதுக்கெல்லாம் களி ஒயிலெல்லாம் அடித்து போட்டு தான் வந்து இவங்க ஒரு 7 வருத்தத்தோடையும் தூக்கி கொண்டு வரார். ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு இப்போ தான் வந்தவர் வந்து கொஞ்சம் வேலை செஞ்சோன்னு இருக்கிறார். ஓகே பார்த்தீங்கன்னா வேலையெல்லாம் நடந்து நடந்து கொண்டிருக்கு. கடைக்கு வருது மாறி பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து நான் மழை வந்த அவங்க வேலை செஞ்சு கொடுக்குற கேப்பில் நான் வந்து மழை சமைச்சிட்டேன். வந்து வேறு என்ன சாப்பாடு பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்ணாடி பாறை மீன் குழம்பு, மீன் பொரியல், கத்தரிக்காய் பால் கறி, கரட் சம்பல். ஓகே சாப்பிடுவோம். சாப்பிட்டு இனி வேலை நிறைய இருக்குது. என்ன வேலைன்னு சொன்னால் கிடங்கெல்லாம் கிண்டோணும். கப்பு போடுறதுக்கு வந்து கிடங்கெல்லாம் கிண்டோணும். சாப்பாடு நடக்குது. சாப்பிட்டு போவோம். சாப்பிட்டு நான் தான் போகிறேன். சமைச்ச வழியாக வேலை செஞ்சு கொடுக்கலாம். போயிட்டு வீடியோ மடிக்கல நான் சமைச்சு கொண்டு நான் இப்போ இனித்தான் போய் இனி செய்கிற வேலையெல்லாம் உங்களுக்கு நான் காட்டுவோம். நான் சேர்ந்து தான் செய்ய போகிறேன். சாப்பாடு எப்படி இருக்கு? நீங்கள் உண்மையை சொல்கிறீங்களான்னு எல்லாம் சொன்னாங்க ஆக்கள். மனசியை சப்போர்ட் பண்ணாமையா உண்மையை சொல்கிறீங்களா நீங்கள் வந்து சாப்பிடுவோம். சாப்பிட்டு வேலையை போய் தொடங்குவோம். நாங்கள் பாருங்க நாங்கள் வீட்டு வேலை செஞ்சு கொண்டு இருக்க மழை வந்துட்டு நல்ல மழை செம்ம மழை அடிச்சு விட்டுது. ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வேலை செய்ய மாட்டோம். வலிக்கிட மழையும் வந்து செம்ம மழை கொண்டு அடித்து ஊற்றிட்டு இருக்கு. நல்ல சகுனம்னு நினைக்கிறேன் மழை பெய்கிறது. என்னென்னா ஸ்லேசனாக்கள் கஷ்டப்பட அவக்கடாங்கன்னு மழை பெஞ்சிருக்கு. என்னென்னு சொன்னால் இந்த நிலம் அப்போ அதை தண்ணி ஊற்றிட்டு விட்டுனாங்க. என்ன கட்டுங்கல் மாதிரி கிடக்கு அப்படியாண்டு. பார்த்தீங்கன்னு சொன்னால் மழை பெஞ்சி நல்லா ஈஸியாக இருக்குது போல கிடக்கு. பார்க்க பழைய பழைய என்னன்னு சொல்றது, நாங்கெல்லாம் மண் வீடு போடைக்க இடம்பெயருக்கு முதல் இடம்பெயருக்குன்னா இப்படித்தானே ஒரே போய் போற வீடு போடுறது இப்படித்தான்.
குனிஞ்சு வளைஞ்சு கஷ்டமா இருக்கு கொஞ்சம். என்ன சேசன் இது கையில? சரி, குனிஞ்சு வளைஞ்சு செய்து பார்த்தா தானே தெரியும் இது. குனிஞ்சு வளையாம எப்ப செய்யறேன்? சேசன் கையில என்ன? க்ளோஸ். அளவாங்க. ஐயோ இந்த ஈரமண் கிண்டது கை போடு. இந்த ஈரமண் கிண்டது கை போடு. சரியான கருங்கல்ல இருந்தா தானே இப்போ இந்த ஈஸியா கடவுள் இருக்காங்க மாறு. சேசன் கொடுத்துறாங்க. நீங்க என்ன அள்ளி கணிக்கிறீங்க? அள்ளுங்க வாடிவா. ஐயோ சரியான கஷ்டமா இருக்கு சேசன். சரி, குனிஞ்சு படுத்து கிடந்து அள்ளு. படுத்துக்கிறேன்டா சேசன், படுத்துக்கிறேன்டா. ஐயோ நான் கிண்டுறேன் சேசன், நீங்க காட்டுங்க. ஒரு அளவு வாங்க தூக்க சக்தி இல்லை, கிண்டுறோம். கிண்டேக்கு குழப்பிக்கொண்டு நிற்காங்க நின்று. சரிங்க, எனக்கு எல்லா வேலையும் தெரியும். போடுற பொருளை மண் வேறும் போலாங்கிற அந்த இது ஒரு பக்கம் மலைஞ்சு கிண்டினால வாங்குங்க. வாங்க வாங்க. இப்படி 4 கிடாங்க. 6 அப்பா போறேங்க. ஹெல்மெட் போட வையா? அது மழைக்கு போட்ட ஹெல்மெட். வேலை ஆக்கல பிடிச்சிருக்கோம் சார். போட்டு என்னைய போட்டு கஷ்டப்படுத்துறீங்க. நான் பாரு வீட்டு வேலையை செஞ்சு சமைச்சிட்டு வந்து இதுலயும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கேன். என்ன சொல்லுங்க வாய சூழமா வீட்டு வேலை என்ன செய்யுதுன்றக்கா சொல்லம்மா. வீடு வாசல் கூட்டினேன், சமைச்சேன். வேற என்ன வீட்டு வேலை? அதுதான் போவாது. ஹெல்மெட் ஹெல்மெட் கொடுத்துருங்க. ஹெல்மெட் தடியை ஓட்டிட்டு பிடிச்சிங்கன்னா சரி. போயிட்டு அது பெரிய ஓட்டு. ஓகே, பாத்தீங்கன்னா நாங்கள் முதல் கப்பு போடுறோம். முதல் கப்பு இப்படியா? பாத்தீங்கன்னு சொன்னா வந்து நிக்கிறாரு எங்களோட. பாத்தீங்கன்னு சொன்னா என்ன ஐயா கையில வச்சிருக்கீங்க? யார் செஞ்சு தந்த? காட்டுங்க இருக்கா இங்க பாருங்க.
மண்ணில் வந்து ஆமை செஞ்சு கொடுத்துருக்கேன் தீக்கு தெரியுதா தெரியுதா இது ஆசை தந்தீங்க சித்தி காடி பாபா தெரியல சித்தியா மயில முடியும் சித்தி காடி பாபா தான் சித்திக்கு சித்தி கடிக்கிறாங்க பாவம் சொல்லுங்க சரியா ஓகே வாங்க ரியல் வேலைக்காரி மாதிரி வந்துட்டேன்ல இப்போ என்ன செய்யறோம்னு சொன்னால் இதே கலர் வருது இல்லை நல்ல ஒயில் இப்போ வந்து அந்த கீழே வந்து மண்ணுக்கு தானே போட போறோம் அதுக்கு வந்து நாங்கள் ஒயில் அடிக்கிறோம் வேணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா ஏன் சொல்லுங்க சேசன் ஏன்னா கரையான கிராமம் கரையான கிராமம் இருக்கிறதுக்காக ஒயில் அடிக்கிறோம் உண்மையா பார்த்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு பார்க்க எப்படி இருக்கு எப்படி இருக்கு வேலைக்காரி மாதிரி இருக்கா எவ்வளவு சம்பளம் தருவீங்க சம்பளம் ஒன்றும் இல்லை இதை அடிச்சதுக்கு சாப்பாடு அப்போ சாப்பிட்டீங்கண்ணே அப்போது சாப்பிட்டீங்க தானே எப்படி கதை இது உருட்டணும் என்ன அப்படியே உருட்டும் காணும் அப்படியே அந்த சிரட்டை எடுத்து வைங்கஞ்சால கழிவு நல்ல ஆயில் இல்லை அது கலட்டின ஆயில் தான் கழிவு ஆயில் காணையில் ஓ மற்ற ஃபுல்லாக ஊற்றி கிடக்கு இந்த அந்த அதான் கழிவு ஆயில் கிடந்த போத்தல் தான் எது மண்ணா கிடக்கு மண்ணா கிடந்தா பரவாயில்ல அடிங்க எங்கட கத்துது எங்கட அங்காலை மாடு திஞ்சாலைங்க தனியாக நச்சுட்டு பாத்தீங்களா எனக்கு எவ்வளவு திறமை இருக்காட்டு நாய் மாதிரி குளிக்கலாட்டா நட்டா சார் ரியாக்ஷனை பார்ப்போம் சரி அங்க காட்டுங்க எப்படி பார்த்து திரும்பி சரி 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 காணும் ஓயில் அடிங்க திறமைய லெவல் இருக்கு உம்பான்ற கொண்டுமே இல்லை இல்லை சரியா ரைட் போகலாம் ரைட் என்னன்னு சொன்னா சேசன் எவ்வளோ சம்பளம் தருவீங்க ஒரு நாளைக்கு சேசன் டக்குன்னு படிக்கும் இந்த மாளிகை வசந்த மாளிகை யாருக்காக யாருக்காக இது யாருக்காக என்னது இந்த மாளிகை வசந்த மாளிகை காதலோவியம் வரை அப்படியா பாட்டு சரி ரைட் ஓகே வேலை கிடக்கு அடுத்த கிடக்குன்னு சரி கிடக்குங்க போங்க பாருங்க வேலைக்கார சிப்பாயில் 6 பேக் எல்லாம் காட்டி நிற்கிறாங்க 2 டைம் பாருங்க அங்கால ஜூரியா பேக் இருக்கு இங்கால 10 ரூபா பேக் இருக்குது இல்லை இங்கால ஜூரியா பேக் இஞ்சால வந்து 10 ரூபா பேக் சொப்பின் பேக் இல்லை இல்லை அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்பாட 6 பேக்கில் யூரியா பேக் இங்கால மாமாட சொப்பின் பேக் இங்கால 10 ரூபா பேக் ஐயோ ஐயோ சரி இல்லை இல்லை நான் இதுக்கு பாட்டு படிப்பேன் சத்தியமாக பாட்டு படிப்பேன் என்ன பாட்டு சொல்லுங்க யாரீவ கல்ல தூக்கி போறானே கல்லு மேல எங்க வாரி வருது கொட்டுங்க கீழே பொலித்தனெல்லாம் போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னு சொன்னா கரையான் வைக்காமையாம் நீங்க யோசிக்கலாம் ஆமாம்
பெரிய பெரிய கிடாங்க கண்டி தூண போகிறேன். என்னது என்ன சேசன் என்ன போடுறது? குளம் போடுறது. நீங்கள் என்னடான்னா ஒரு மரம் வைக்கிறதுக்கு மண்ணை போடுறீங்க. பிளேண்டி குடிக்கிறாங்க. பிளேண்டி கொண்டும் இல்லையா கடிக்க? ஆ கடிக்க தாங்க அந்த முறுக்கு பருத்துற விட கொண்டாங்க. ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் வேலை செய்து கொண்டு இதை தெரியும் உங்களுக்கு. இந்த முறுக்கம்மா நிறைய நாளாக பாதுகாப்பாக பத்திரமா வச்சுருந்துருக்கா தரவே இல்லை சாப்பிட்றதுக்கு. நமக்கு அலமாரிக்கு செஞ்ச முறுக்கு அலமாரிக்கு வச்சு பூட்டின்னு அப்படிதான் இருக்கு. பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இந்த முறுக்கு எல்லாத்தையும் அம்மா பத்திரமா பாதுகாத்து வச்சு கொண்டிருக்கா. ஏன்னு தெரியல. என்னம்மா திருப்பி யாருக்கும் பேக் பண்ணி அனுப்ப போறீங்களா? ஆ தயாராகவே இல்லை. இப்போதான் சொன்னா கடிக்க இருந்தா தாங்கன்னு கொண்டு வந்துவா. நல்லா இருக்கும். கை கூட கலையில நல்லா இருக்கு. எல்லாம் சத்து தான். மண்ணில் என்ன சத்து இருக்கும்? அப்போ இரும்பு சத்து, மண் சத்தா. நீங்க யோசிக்கலாம், எல்லாரும் பெரிய கிடங்குகளாக்குண்டி பெரிய பெரிய குளம் போட்டு எல்லாம் கட்டி கொண்டிருக்கிறாங்க. நீங்க என்னன்னு பார்த்தா மண்ணை கிண்டி பழைய தடியில போட்டு கொண்டிருக்கிறீங்கன்னு சொல்லி. இதுக்கு வந்து என்னுடைய கருத்து என்னன்னு சொன்னால், என்ன இருந்தால் பெருசா போலாம். சரியா? என்ன சேசம்? அதோட எங்களுடைய விருப்பம். இதோ இப்படி ஒரு வீடு ஒன்று கட்டணும், ஒரு சின்ன ஒரு விருப்பம் உங்களுக்கு திடீர் ஒன்று வந்துட்டு எனக்கும் செய்யணும். அதோட வந்து உங்களுக்கே தெரியும், பார்க்குற என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நடுக வீடியோக்கள் பார்க்குறாக்கள். மற்ற என்னுடைய வியூவர்ஸ் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே வந்து ஒவ்வொரு நாளும் வீடியோ பார்க்குறீங்க. இப்போ பார்க்குறாக்களுக்கெல்லாம் நாங்கள் வந்து ஒரு என்ன சொல்கிறது, எங்களை பார்க்குறாங்கன்னு சொன்னால் நாங்கள் அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக அவங்களோட கண்ணு குளிர்ச்சியாக வந்து வீடியோக்களை கொடுத்தா தான் அவங்க வந்து எங்களுடைய சேனலை வந்து தொடர்ச்சியாக பார்ப்பாங்க. என்ன சேசன் இதுக்கு கதையே ஏன் சேசன் இப்போ கொஞ்சம் நாளாக ஸ்ட்ரைக் ஆகி போயிருக்கீங்க. கதைக்க மாட்டீங்களா? உங்களுக்கும் சேர்த்து நான் கதைக்கிறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா எங்களுடைய சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்குமே வந்து நாங்கள் வந்து என்னன்னு சொல்றது, வித்தியாசமாக வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒன்றை கொடுக்க தான் வந்து அவங்களும் பார்த்து ரசிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அவங்க வந்து அவங்களுடைய நேரத்தை வந்து எங்கள் வீடியோ பார்க்க வந்து அவங்களோட நேரத்தை வந்து செலவழித்து தான் வந்து எங்களுக்கு பார்க்குறாங்க. அது வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறபடியா தான் பார்க்குறாங்க. நாங்கள் வந்து அதுக்காக நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இன்னுமே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக மற்ற வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வீடியோக்கள் வந்து நாங்கள் கொடுக்கணும்ன்றது எங்களுடைய கடமை. என்னன்னு சொல்ல, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கிறாக்களுக்கும் வந்து எங்களோட சேனலை பார்க்குறாக்களுக்கும் வந்து நாங்கள் வந்து கட்டாயம் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒன்றை கொடுக்கணும்ன்றது வந்து எங்களுடைய கடமை. அதனால தான் இந்த வேலைப்பாடுகள்லாம் நடந்து கொண்டிருக்கு. கட்டாயமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குமென்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். இந்த வேலையை வந்து முடிஞ்சோம். இப்போ உங்களுக்கு தெரியாது ஒன்றுமே, உங்களுக்கு இப்போ பார்க்க ஒரு இதாக தான் தெரியும். எல்லாம் முடிஞ்ச அப்புறம் உங்களுக்கு பார்க்க வந்து ஒரு பெரிய ஒரு வித்தியாசமாக தான் இருக்குது. ஓகே, அந்த வேலை பற்றி பிளேண்டி எல்லாம் ஊற்றி கொண்டு வந்துருக்காரு. வேலை செய்கிறேன் டீ ஊற்றி கொண்டு வந்துடலாம் தானே? சொல்லுங்க, முடிஞ்சுதா? ஓகே. அப்போ வந்து குளிப்பேன், மழையும் வந்து குழப்பி போட்டு குழப்பின விட ஹெல்ப் பண்ணியிருக்கேன் சேசன். என்ன அடுத்த கட்ட வேலை என்ன? கிண்ணா சரி, அதுக்கப்புறம் ஒரு வேலையும் இல்லை. கப்புகள் வாங்கணும் நாளை தான். தடி வாங்கணும். திறமையிலையா? பாரு ஒரு ஆள் இது ஜூரியா பேக் வச்சிருக்கு. காட்டிக்கொண்டு ஒரு ஆள் ஜூரியா பேக் வச்சிருக்கு. அங்கால சோப்பின் பேக், அங்கால 10 ரூபா பேக். எட்டுமா இஞ்சால பாய்ஞ்சிட்டு இஞ்சால மணல போடட்டும் சேசன்.
அதுல வர காக்குறேன் சரிதானே ஓகே 4வது கப் பார்த்தீங்கன்னா டைம் வந்து 7 மணி ஆகிக்கொண்டிருக்கு. இப்போ தான் வந்து 4 கப்பு மூண்டி 4 வலையும் வந்து நாங்கள் வச்சிருக்கோம். பேசுனக்கா காட்டுங்க கொண்டு வந்து இருட்டிட்டா தெரியாது. தெரியலையா சும்மா தெரியுது. சரியா ம் ஓகே வந்து வச்சுட்டு மெனி வந்து மேலே முகடு வந்து எல்லாம் செய்யணும். நாளைக்கு பார்ப்போம் மிச்ச வீடியோவில். பார்த்தீங்கன்னா சார் நீங்கள் நினைப்பீங்க எல்லாருமே இப்போ இந்த காலத்தில் வந்து என்னென்னு சொன்னால் பெரிய பில்டிங் பெரிய வீடுகளாக கட்டி கொண்டு போகிறாங்க. நீங்கள் என்னடாண்டா இப்படி தடியையும் கல்லையும் தடியையும் பழைய தடியலையும் இதுகளையும் வச்சு போட்டு கொண்டிருக்கீங்கன்னு நினைப்பீங்க. அப்படி அதுதான் இல்லை. என்னென்னு சொன்னால் இது வந்து நான் சொன்னேன் தானே எப்படியும் கடைசியில் பார்க்க தான் உங்களுக்கு இதுண்ட எல்லாமே விளங்கும். ஓகே எங்களுடைய வசந்த மாளிகை கட்டுப்பாட்டு கொண்டிருக்கு. இன்றைக்கு வந்து முதல் நாள் தொடங்கிட்டோம். இனி இந்த மாதத்துக்குள்ளே கட்டி முடிக்கணும்னு சொல்கிறத சொல்லித்தான் நாங்கள் நினச்சிருக்கிறோம். ஓகே கட்டி முடிப்போம்ன்ற ஒரு மன உறுதி இருக்கு எங்களுக்கு. அதோட வந்து நாங்கள் வீடியோ முடிச்சு கொள்ள போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் நான் உங்கள் சுஜி. பாய்.